வரலாறு, தொல்லியல் சார்ந்த பண்பாட்டு நிகழ்வுகளுக்கும் கலை, இலக்கியம் முதலிய முற்போக்கு சார்ந்த நிகழ்வுகளுக்கும் தனது ஆதரவு கரத்தை நீட்டி இறுகப்பற்றி உடனிருக்கும் நவீன மனிதர்கள் அமைப்பின் நிறுவனர் திரு பாரதி சுப்பராயன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இந்த நிகழ்வு நடக்க காரணமாக இருக்கும் தமிழாசிரியர் திரு மணிவண்ணன் அவருக்கும், சிறப்பானதொரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் முனைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும், மேடையில் என்னுடன் அமர்ந்து கொண்டிருக்கும் தோழர்களுக்கும், என் எதிரே அமர்ந்திருக்கும் அன்பிற்குரிய நண்பர்களான உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். உங்களை நான் ஏன் நண்பர் அப்படின்னு சொன்னேன்னு தெரியுமா? மாணவ மாணவிகளேன்னு சொல்லியிருக்கலாம், சகோதர சகோதரிகளேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் நண்பர் அப்படின்னு சொல்கிறேன்? உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. மாமா, மச்சான், அண்ணன், தங்கை யாரையுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. இந்த உலகத்திலேயே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்குற ஒரே உறவு நட்பு தான். அதனால் நட்புக்கு ஒரு சிறந்த இடம். அதனால தான் உங்களை நண்பர்களேன்னு சொன்னேன். இன்னொரு காரணம் இருக்கு. உங்களை நண்பர்களேன்னு சொல்லும்போது நானும் ஒரு கல்லூரி மாணவனாக உணர்கிறேன். அதனால தான் நண்பர்களேன்னு சொல்றேன். இந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 டிஸ்க்ளைமர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். முன் அறிவிப்பு. முதல் டிஸ்க்ளைமர், நான் அதிக நேரம் எடுக்க போறதில்லை. 2வது டிஸ்க்ளைமர், உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நல்லா படிக்கணும், நிறைய மதிப்பெண் வாங்கணும், நீங்கள் பின்னாடி போய் அப்துல் கலாமாகவோ இல்லை பில்கேட்ஸாகவோ இல்லை வாரன் பஃபட்டாகவோ ஆக வேண்டும் அப்படிங்கிற அறிவுரையை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. அதனால் அந்த மாதிரியான அறிவுரையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. மூணாவது டிஸ்க்ளைமர் என்னென்னா, துல்லியல் பற்றி நான் பேச போகிறதில்லை. அதை முனைவர்கள் தான் பேசணும். நான் வெறுமை வாசிப்பாளன் தான். அதனால் அதை அவங்க பேசுகிறதா சரி, நான் பேசக்கூடாது. அதனால் அதை பற்றி நான் பேச போகிறதில்லை. நீங்கள் பாடத்தில் படிச்சுட்டு இருக்கிறத தாண்டி, பாட புத்தகத்தில் படிச்சுட்டு இருக்கிறத தாண்டி நீங்கள் கட்டாயம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டிய 3 விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன். முதல் விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட திருடணும்னா எதை திருடலாம்? அப்புறம் மொபைல், மனசு, அப்புறம் பணம் திருடலாம், பொருள் திருடலாம், உங்கள் சொத்துக்களை திருடலாம். இதுதான் காமனாக எல்லாரும் திருடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்னொன்று உங்ககிட்ட இருந்து திருடலாம். அது என்ன தெரியுமா? உங்களோட உரிமை திருடலாம். உங்களோட உரிமை திருட முடியும். ஆனால் அந்த உரிமை திருடும் போது நாம் அதை உணர்வதே இல்லை. உரிமை எப்படி திருட முடியும்? சித்தாந்தங்கள் மூலமாக திருட முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் 100 பேர் மட்டும்தான் இருக்கணும்னு வச்சு, எல்லாத்துக்கும் பசிக்குது. அந்த பக்கம் 100 தேங்காய் இருக்கு. இப்போ ஒரு சித்தாந்தம் என்ன சொல்லுவோம்? ஆளுக்கு ஒரு தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு இல்லையா? எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும், ஒரே மாதிரி தான் பிறந்திருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டு இல்லையா? ஒருத்தருக்கு மட்டும் அதிக உரிமை, இன்னொருத்தருக்கு குறைவான உரிமை அப்படிங்கிறது உரிமை திருட்டு. அந்த உரிமை திருட்ட சித்தாந்தத்தின் மூலமாக செய்ய முடியும். இப்போ அந்த 100 தேங்காய் இருக்கு, இந்த பக்கம் 100 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு தேங்காய்ன்னு சொல்றது ஒரு சித்தாந்தம். இப்போ அந்த 100 பேரில் ஒரு ஆளுக்கு 1க்கும் மேற்பட்ட தேங்காய் வேண்டும் நினைப்பு வந்துடுது. ஆனால் அவர் போய் எடுத்தாருன்னா அடிச்சு போடுவாங்க எல்லாரும். அப்போ அது என்ன பண்ணுறாரு? அவர் சித்தாந்தத்தை உருவாக்குறாரு. என்ன பண்ணலாம்? நம்ம 100 மீட்டர் தள்ளி அந்த பக்கம் நின்றுக்குவோம். நம்ம எல்லாம் ஓட்டப்பந்தயம் வைப்போம். யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். யார் வேணாலும் முதல்ல வரக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் எல்லாத்துக்கும் நிறைய தேங்காய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். இது ஒரு சித்தாந்தம். இந்த இடத்துல உரிமை திருடப்படுதா? அந்த மாதிரி தான்
நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நமது உரிமை திருடப்படும். அந்த உரிமை திருடப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அரசியல். அதனால பாடத்திட்டத்தில் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம் அரசியல். அரசியல் என்ன? இந்த உலகத்தை எப்படி நிர்வகிக்கிறது, இந்த உலகத்தின் சொத்துக்களை எப்படி நிர்வகிக்கிறது, பகிர்ந்தளிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான அரசியல். இப்போ இந்த உள்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது என்ன? இந்த நாட்டில் என்னென்ன கட்சிகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த கட்சிகளோட கொள்கைகள் என்னன்னு பார்க்கலாம். அந்த கொள்கைகள் நேர்மையான கொள்கைகளா, அந்த கொள்கைகள் படி அவங்க இருக்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களாங்கிறதையும் கண்டுபிடிச்சு நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு முடிவு பண்ணணும். இந்த வகையில் அரசியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டாவது விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்குறேன். இது 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ அங்கே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க. யூதர்களை விதவிதமான முறையில் கொள்வாங்க. உங்களில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். யூதர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா 2ஆம் உலகப் போர் சமயத்தில். அது எப்படி கொள்வாங்கன்னா, யூதர்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு போய் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அடைச்சி வச்சிருவாங்க. அடைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு வகையாக வினோதமான வகைகளில் கொள்வாங்க. ஒருத்தர் மருத்துவர்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அவன் மருத்துவர் ஒருத்தர் கையை விட்டு இன்னொருத்தர் கையை கூட வைக்கிறது, இந்த மாதிரியான குரூரமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணாங்க. விஷவாயுவை திறந்து விடுவாங்க. இல்லைன்னா குழி வெட்டிட்டு அந்த குழியோட முனையில் அவங்கள நிற்க வச்சு அவங்களே குழி வெட்ட சொல்லுவாங்க. அவங்களுடைய புதை குழி அவங்களே வெட்ட சொல்லிட்டு அந்த முனையில் அவங்கள நிற்க வச்சு துப்பாக்கியில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விதவிதமான வகையில் கொலை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் எப்படி கொலை செய்வாங்கன்னா, அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கனில் நம்பர் இருக்கும். இங்கே ஒரு ஜாடி வச்சுருப்பாங்க. அந்த ஜாடியில் அதே நம்பர்கள் எழுதப்பட்டு உள்ள போட்டிருக்கும். அங்கே இருக்கிற மிலிட்ரி ஜெனரல் அன்னைக்கு 5 பேர்த்த கொல்லணும்னு முடிவு பண்ணால் 5 டோக்கன் எடுப்பார். எடுத்து அந்த நம்பரை படிப்பார். அந்த நம்பரை யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்க எந்திரிச்சு வரணும், அவங்க கொல்லப்படுவார்கள். இப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் அவர் படிக்கிறாரு. ஒரு 99 அப்படிங்கிற ஒரு நம்பரை படிக்கிறாரு. அந்த 99 நம்பரை கையில் வச்சுருந்த அந்த இளைஞர் அழுதுட்டார். ஏன்னா அவர் சாக போகிறார். அவரால் தாங்க முடியல, பயங்கரமாக அழுகிறார். அவர் பக்கத்தில் உட்காண்டிருந்த ஒரு நடுத்தர வயது மனிதர், நீ ரொம்ப துன்பப்படுற, எனக்கு உன்னோட துன்பத்தை பார்க்க முடியல, அதனால நான் என்னோட டோக்கன் உனக்கு கொடுத்துரு, நீ உன்னோட டோக்கன் கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு அவர் போய் இறந்துருவார். இது போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து ஒவ்வொரு இடமா போய் இதை சொல்லிட்டு இருக்காரு. அவருனால தான் உயிர் வாழ்ந்தேன், அவருனால தான் உயிர் வாழ்ந்தேன். ஒரு மனிதனுக்கு உச்சபட்சமான மனிதநேயம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய 2வது விஷயம் மனிதநேயம். நம்மளுடைய கண்கள் மனிதநேயத்தினால உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கண்ணீர் நம்மளுடைய கண்ணத்தை நனைக்கலினா இந்த பூமிக்கு நம்ம பாரமாயிடும். அதனால மனிதநேயம் 2வது மிக முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது. 3வது விஷயம் என்ன நம்ம கற்றுக்க வேண்டியதுல? 3வது விஷயம், இந்த உலகின் சமன்பாட்டுக்காக நமக்காக போராடிய தலைவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாம் சமம், எல்லாத்துக்கும் சம உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துட்டா முதல்ல அதுக்கு போராடுறதுன்னு பார்த்தோம்னா நினைவுக்கு வரக்கூடிய ஆள் அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றி படிச்சிருக்கீங்களா? அம்பேத்கர் மிகவும் தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்தவர். அவர் ஒரு மகாராஜாவின் உதவியால் படிக்கிறார். வெளிநாடு போய் படிச்சுட்டு வர்றார். படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மகாராஜாவோட அலுவலகத்திலேயே அவருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. உயர்ந்த பதவி தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அலுவலகத்தில் கீழான பதவியில் இருக்கிற ஆள் கூட அவரை மதிக்கலை. அந்த அலுவலகத்தில் இருக்கிற தண்ணீர் பானையில் தண்ணீர் குடிக்க அவர் அனுமதிக்கப்படலை. மிகப்பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மகாராஜாவுக்கு நெருக்கமாக இருந்த போதும் அப்படிப்பட்ட சூழலில் தான் அவர் வாழ்ந்தார். இந்த ஏற்றத்தாழ்வை வாழ்நாள் முழுக்க எடுத்து போராடினார். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இவராவது பரவாயில்ல, தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்ததுனால அந்த வழி அவருக்கு தெரிஞ்சது, அதுக்காக போராடினார். இன்னொருத்தர் இருக்கார், அவர் ஓரளவுக்கு உயர்த்தப்பட்ட குடியில் பிறந்தவர் தான், ஆனால் அவர் தாழ்த்தப்பட்டவங்களுக்காக போராடினார். அவர் யார்? பெரியார். பெரியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட போய் ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க, நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, ஒரு தடவை நிஜமாலுமே உங்கள் முன்னாடி கடவுள் வந்து நின்றுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒரு பகுத்தறிவாளர்.
அவர் என்ன பதில் சொல்லியிருக்கலாம்? கடவுள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருந்தால் தானே வருவார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கடவுள் வந்திருந்தார்னா இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகளோடு இந்த உலகத்தை படைச்சிருக்கே ஏன்னு கேட்பேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படியெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் முன்னாடி உண்மையிலேயே கடவுள் வந்து நின்றுட்டாருன்னா அன்னையிலிருந்து கடவுள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா எந்த அளவுக்கு கொள்கை நேர்மையோடு இருந்தால் அதை சொல்ல முடியும். அவ்வளோ நேர்மையாளராக அவர் இருந்தார். அதுபோக அவர் ஒரு அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இருந்தார். அந்த அனாதை ஆசிரமத்தில் கடவுள் வாழ்த்து பாடல் ஓடிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்து ஒருத்தர் கேட்டார், நீங்களே கடவுள் மறுப்பாளர், இங்கே போய் கடவுள் வாழ்த்து பாட்டு ஓடிட்டு இருக்கீங்களே, நீங்களே கடவுள் மறுப்பை சொல்லி கொடுக்கணும் இல்லையா அந்த குழந்தைகளுக்குன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு இதையெல்லாம் அவங்களே கற்றுணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எதையும் போய் திணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட தலைவர் தான் பெரியார். இதுக்கப்புறம் இன்னொரு தலைவர் இருந்தார், ஜீவானந்தம். யாராவது தெரியும்? ஜீவா தெரியுமா? அவர் என்ன பண்ணார்? அவரை மகாத்மா காந்தி ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு வரார் ஒரு மாநாட்டுக்காக. அப்போ ஜீவானந்தத்தை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் கம்யூனிஸ்ட், ஜீவானந்தம் அப்போ கம்யூனிஸ்டாக இருக்கிறார். காந்தி கேட்குறாரு, நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் ஆச்சே, கம்யூனிஸ்ட்னா சொத்துக்கள் வச்சுக்க கூடாதே, உங்களுக்கு என்ன சொத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், இந்தியா தான் என்னோட சொத்து அப்படிங்கிறார். அதுக்கு காந்தி என்ன சொன்னார்னா, இல்லை நீங்கள் தான் இந்தியாவோட சொத்து அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர் தான் ஜீவா. அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் இருந்தப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறாரு. அன்றைய முதலமைச்சர் அவரை போய் பார்க்குறாரு. ரொம்ப சிரமப்பட்டு இருக்கார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், வசதிகள் போதாமையால். நாங்கள்லாம் பார்த்து வியந்த தலைவர் நீங்கள் இங்கே கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியல, நான் வேற நல்ல ஆஸ்பத்திரின்னு உங்களை சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கும் போது எனக்கும் கிடைச்சா போதும், அப்படி என்னை அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வியந்த அந்த தலைவர் செத்து போயிடுவான் பரவாயில்லையான்னு. இப்படிப்பட்ட தலைவர் தான் ஜீவா. இந்த மாதிரியான தலைவர்களை, இந்த சமத்துவத்துக்காக உழைத்த தலைவர்களை, மனிதகுலம் மேம்படுவதற்காக உழைத்த தலைவர்களை நம்ம தேடி படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய 3வது இறுதி வேண்டுகோள். இந்த 3 விஷயமும் உங்கள் மனதில் இருக்கும்னு நம்புகிறேன். பேச வாய்ப்படைத்ததுக்கு நன்றி நண்பர்களே. அரங்கத்தின் சலசலப்பை தனது கணீர் குரலால் கட்டி போட்ட ஐயா பாரதி சுப்பராயன் அவர்களுக்கு அன்பும் நன்றியும். அவருடைய நவீன மனிதர்கள் சார்பாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதிகபட்சம் எல்லாமே 3 நிமிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோ தான். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பேசுனது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அண்ணன் பல்லடம் பொன்னிசாமி அவர்களையும் அழைக்கிறோம்.